ஜீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சி தொடங்கி 10 ஆண்டுகளானதை கொண்டாடும் விதமாய் ஒவ்வொரு சீசனிலும் பங்கேற்று பாடி பிரபலமானவர்கள் தற்போது உள்ள போட்டியாளர்களுடன் இணைந்து பாடியிருந்தனர். அந்த வகையில் கடந்த சீசனில் பெரிதும் பேசப்பட்ட திவினேஷ் அபிஷேகாவுடன் இணைந்து பாடினார். அழகிய தமிழ் மகள் இவள் என்ற பாடலை திவினேஷ் வழக்கம் போல் சிறப்பாக பாட, அபிஷேகாவும் அருமையாக பாடி கோல்டன் ஷவர் பெற்றதுடன் குட்டி பட்டாசுகள் என்றும் சச்சின் தோனி போல என்று இருவரையும் நடுவர்கள் பாராட்டினர். அதேபோல டைட்டில் 1 வின்னரான வர்ஷா இனியவனுடன் இணைந்து தூங்காத விழிகள் 2 என்ற பாடலை மிகச்சிறப்பாக பாடினார். இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு மிகச்சிறப்பாக பாடியதை பார்த்த நடுவர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினர். அடுத்து மோட்சிதாவும் ஜீவனும் இணைந்து கண்டுகொண்டேன் என்ற பாடலை அற்புதமாய் பாடினர். ஜீவன் பற்றி விஜய் பிரகாஷ் அவர்கள் இவர் பாடுவதை கேட்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டது போன்ற இனிமையான உணர்வு ஏற்பட்டதாக பாராட்டினார். அத்துடன் ஜீவன் அவர்களை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் 3 மாதங்களுக்குள்ளாக பாடல்களை பாடி பதிவு செய்து தனக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார். அடுத்து மகதி ருத்ரேஷுடன் இணைந்து பூமாலையே இரு தோள் சேரவா என்ற பாடலை மிக அற்புதமாக பாடியிருந்தார். மகதிக்கு சூப்பர் வாய்ஸ் என்றும் மிக அருமையாக பாடினார் என்றும் அவர் பாடுவது தன்னுடைய தாயாருக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் நடுவர்களில் ஒருவரான திரு விஜய் பிரகாஷ் அவர்கள் தெரிவித்திருந்தார்.